கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு நல்ல காலையிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளை தியானத்திற்காய் உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேத வசனம் இப்படி சொல்லுகிறது: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புகயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவான். இந்த வேத வசனத்தினுடைய முதல் வார்த்தை இப்படி சொல்லுகிறது: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். பாருங்கள், கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகனடியில எப்படி அந்த ஆபத்துகள் வரும்பொழுது மறைத்து பாதுகாக்கிறதோ, அது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அடைக்கலமாய் இருந்து நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் 91வது சங்கீர்த்தனத்திலே சொல்லுகிறான்: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய நிழலின் கீழ் என்ன செய்கிறார்? பாதுகாத்து வழி நடத்துகிறார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு மகிமையான வார்த்தை: அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். அடைக்கலம் என்று சொன்னால் இந்த உலகத்துல நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறதற்கு பல உலக பிரகாரமான காரியங்கள் இருந்தாலும் உண்மையாய் அவைகள் நமக்கு பாதுகாப்பாய் என்று கேட்டால் கிடையாது. கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலமாய் இருந்து நம்மை தீங்குகளுக்கும் ஆபத்துகளுக்கும் இயற்கை பேரழிவுகளுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். இந்த கால வேளையில் இந்த டிவோஷன் வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு அடைக்கலமாய் இருந்து உன்னை பாதுகாத்து அவர் நடத்த வல்லமை உள்ளவர். அந்த தேவனை உன்னுடைய வாழ்க்கையில மறந்து விடாத, ஏற்றுக்கொள். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்வில மகிமையானதை கர்த்தரும் வாழ்க்கையில கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக தந்தையே, நல்ல வேலைக்காக நன்றி. நீரங்கள் அடைக்கலமாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, கடந்த ஒரு வருடமும் கத்திரங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. எஸ்ஸப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். கத்திரங்கள் அடைக்கலமாய் இருந்து இந்த நாளிலும் எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டு காரியங்கள் வாய்க்கப்படட்டும். சமாதானத்தின் கர்த்தர் குடும்பங்களோடு கூட இருந்து சமாதானத்தோடு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.